பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது ஜென்ரிவ்யூ கம்பெனி. கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டெம் ஸ்டிச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ரன்னிங் ஸ்டிச் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் என்ன நாட் போட்டுட்டு துணிக்கோட கீழே இருந்து நூலை மேல் பக்கமாக எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு ஊசியை கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ப்ளூ கலர் கோடு, அது பக்கத்துலேருந்து கொஞ்சம் கிராஸாக, அதாவது பாதியிலேருந்து ஸ்டிச் பண்ணுற லென்த்துலேருந்து அதோட பாதியிலேருந்து அந்த ஊசியை வந்து மேல் பக்கமாக எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் எங்கேருந்து தையலை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அதாவது இப்போ முதல்ல போட்ட தையலை எங்கே முடிக்கிறீங்களோ அதோட பாதியிலேருந்து ஊசியை கிராஸாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றது ஸ்டெம் ஸ்டிச் சொல்லுவாங்க. இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, நீங்கள் செடிக்கு இல்லைன்னா வந்து இந்த மரம்லாம் வரைவீங்க, தண்டு பகுதி அந்த மாதிரிலாம் போடுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணுவாங்க. இந்த தையல் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும். கிராஸாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஒரு இமேஜ் வரைகிறீங்க அப்படின்னா கூட இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஃபுல்லுமே கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கனோ அதே மாதிரி ஊசியை கிராஸாக எடுங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வரலை அப்படின்னா ஒரு 2-3 டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சஸை வந்து நேராக கோடில், அப்புறம் சர்க்கிள், ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் அப்படியே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு உருவத்தில் ஏதாச்சும் ஒரு ஷேப்பை நீங்கள் வரைஞ்சிட்டு அதுலேயுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்டிச்சஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேக் சைடில் அந்த த்ரெட்டு வந்து டாட்டாக இருக்கும் உங்களுக்கு, அந்த கேப்பு. அது மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த ஸ்டெம் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணி ஒரு டயக்ராம் வரைஞ்சி அந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.